திருச்சியில் வந்து ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதாவது திருப்பரங்குன்றத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முன்னிட்டு போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அவங்களுக்கு வந்து அரசியலுங்கிறது சாதி மதம் சாமி. என்னைக்கு என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள் ஒன்று கவனிச்சுக்கணும். சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள், அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. நாடு மக்கள் அவர்களுடைய நல்வாழ்வு நாட்டினுடைய வளர்ச்சி அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி மதம் சாமி கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. இதுதான் யதார்த்தம். இது நான் வணங்குற என் தலைவன் பிரபாகரன், என் முருகன் மேலே ஆணையா சொல்கிறேன். இதுதான் சத்தியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேலே உனக்கு பக்தி வருது? நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருமளா எடுக்கும்போது நீ எங்கே போயிருந்த? நான் வெற்றி வேலை தூக்கும்போது நீ எந்த திசையில் இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேலே உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்தில் அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீபம் இல்லையா, இல்லை தீக்குச்சி இல்லையா, இல்லை எண்ணெய் இல்லையா? 2 மாதத்தில் தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டில் விளக்கறியாமல் இருக்குது, பசி பட்டினி வறுமையில். அந்த விளக்கை நீ சிந்திக்கலை. மலை மேலே விளக்கு ஏற்றுன்ற கேட்டால் 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு கண்டுக்கிட்டு இல்லையா நீ? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த பெருமக்கள்கிட்ட. முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்தில் நீ ஜெயிக்க போறது சொல்லுங்க. முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம். உங்க கிருஷ்ணரை இந்துவா? சொல்லு. நீ கடவுளை மதம் மாற்றி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது என் முருகன் மேல. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்ல. அறநிலைத்துறையில ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒன்றும் நடக்கல. சொல்லுங்க. கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கெல்லாம் வாடகை விட்டுருந்தான். அதை 10,000 ரூபாயை 1,00,000 ரூபாயை ஏற்றிருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணி இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனேன்னு எதை கேட்பிய? பக்கத்தில் இருக்க மலையை வெட்டி கல்குவாரின்னு ஏற்றுறானே, அந்த மலையை பற்றி கவலைப்பட நீ வரலை? இந்த மலையில தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கானா? இந்த நாடங்களை வெட்டி ஏற்றுறானே என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா? சொல்லுங்க. அந்த மலைக்கு நீ போராட வரலை. ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க ஐயா ஸ்டாலின், அப்போ போராட வருவியா? உனக்கு அரசியல் இல்லை, சாதி மதம் சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகிற. மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறீங்களே. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிற்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்டு அயோத்தியில் ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடலை. ஏன்னா கோயிலை கட்டினவுடனே பிரச்சனை முற்று பெற்றுச்சு, அதானே சத்தியம். இப்போ யாரும் ராமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறதில்ல, ஏன் சொல்றதில்ல? ஏன்னா எந்த அயோத்தியில வந்து ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில் உங்களை தோக்கடிச்சிட்டான். செத்து போச்சு உங்க அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க ஒரிசாவுக்கு, ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்கே வேலை நடக்கலை. இப்போ என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணா கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து, என் பாட்டை முகம் வரும். அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு வந்து நீ வந்து முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? முருகனை என்ன செஞ்சிருக்கணும்? இரு சமூகத்தார், நீங்க சிக்கந்தர் தர்காவா நீங்க அங்க கொண்டாடுங்க, இதையும் கொண்டாடுங்க. என் மக்கள் எல்லோரும் சமமாக தான். ஏன் எங்க இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்க இஸ்லாமிய மக்கள் வந்து வாழ்த்தி வரவேற்றதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? இஸ்லாமிய எங்க அரேபியால இருந்து இங்க இறங்கி வந்தானா? இல்ல என் சொந்தக்காரன் தானே வேறி இருக்கான், மாறி இருக்கான். சொல்லுங்க.
போன ஆண்டு இந்துவாக இருந்த என் தம்பி யுவன் சங்கர் இப்போ இஸ்லாத்தை ஏற்றிருக்கான். அப்போ யார் அவனை என்ன சொல்லுவீங்க? அரேபியாவிலேருந்து வந்தான், பங்களாதேஷ்லேருந்து வந்தான்னு சொல்லுவியா நீ? தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழர் ஆகலை, தமிழர்கள் நாங்கள் ஏற்றிருக்கிறோம். ஓர் இறை அல்லாவை ஏற்று, நபி மொழியை ஏற்று, ஓர் இறை அல்லாவை ஏற்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் இன மூதாதை முருகனுங்கிறது உண்மை. அதில் யார் எதுக்குறமா? நீங்கள் முருகனை வழிபடாதீங்கன்னு யாரும் எதுக்குறாங்களா? யாராவது போராடினாங்களா? பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலே பக்தி இருந்தால் போன ஆண்டு ஏற்றிருக்கலாமே. நீங்கள் முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏற்றிருக்கலாமே. சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியில்லை, அடுத்த ஆண்டு போடுவீங்களா? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29 போடுவீங்க. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவீங்க. வேல் யாத்திரை என்ன நேரத்தை முருகன் வேலை கெடுத்துட்டு வந்தாப்லையா? இத்தனை வருஷமா வேல் என்ன அவர்கிட்ட கையில் இல்லாமல் அடமான வச்சுருந்தாப்லையா? எதை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒன்றும் இல்லையா? சொல்லுங்க. உங்களுடைய பார்வை என்னன்றது நான் அதை வெறுக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் வரல. வழிபடுற தெய்வம் வழிபடுற தெய்வமாக தான் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு அது அரசியலுக்கு ஒரு பிரச்சனையாகக்கூடாது. அதை நான் தவறுன்னு தான் சொல்கிறேன். அது ஐயா வந்தால் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அதை என்ன சொல்லியிருக்கணுன்னா, இரு சமயத்தாரில் இருக்கிற பெருந்தலைவர்களை அழைச்சி அரசுக்கு என்ன பரிந்துரை வச்சுருக்கணுன்னா அழைச்சி பேசி, இந்த பீஸ் கமிட்டிங்பாங்களா அது மாதிரி ஒரு சமாதான நல்லிணக்க குழுவை வச்சு பேசி இருமத வழிபாடுகளையும் அங்கே நடக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க. அது அரசுக்கு பரிந்துரைக்கிறேன்னா அது போற்றத்தக்கது. அதை விட்டு தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கிறான்னு சிஎஸ்எஃப் நீ மத்திய என்ன சொல்கிறது சர்வீஸ் ஃபோர்ஸை தூக்கி நீ அதை வச்சுக்கிட்டு ஏற்று அப்படின்னா நாளைக்கு அங்கே ஒரு கலவரம் வந்துடுச்சு, அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, வீட்டில் பிரச்சனை வந்துடுச்சு, அரசு பொறுப்பு இருக்குமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீதிமன்றம் ஏன் இருக்குமா? காவல்துறை நடவடிக்கை நீங்கள் எப்படி பாருங்க? காவல்துறை நடவடிக்கை தவறுனால தான் இவ்வளோ பிரச்சனையே வருது. வழக்கமாக அங்கே கந்திரி ஆக்கிறதுக்கு கிடாய் வெட்ட போகிறாங்கல்ல, அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான். இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை பிரச்சனை ஆக்குனதே இவருடைய காவல்துறை தான். எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்போ பிரச்சனை ஆகுது? ஆக்குறீங்க. உங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைனால என்ன? இஸ்லாமியெல்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுக தான் வருவான், இந்துலாம் எனக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் போவான். 2 பேருக்கும் அறுவடை. இது அரசியல். இந்த அரசியலை நீங்க வரவேற்கிறீங்களா? இது நல்ல அரசியல் தானே? சொல்லுங்க. மதம் மனிதனுக்காக உருவானதா, இல்ல மதத்துக்காக மனிதனா, இல்ல மனிதனுக்காக மதமா? மனிதனுக்காக சட்டமா, சட்டத்துக்காக மனிதர்களா? உடம்புக்காக சட்டையா, சட்டைக்காக உடம்பா? நீங்க சொல்லுங்க. இங்க மதம் போட்டுறீங்க, எங்க மனிதன் போட்டுறீங்க? எங்கே மனிதன் போட்டுறீங்க? நாங்க என்ன கேட்குறோம், ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, நாங்கள் மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு விரும்புகிறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் அதை நோக்கி நகரவே இல்லையே. ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது, அவன் வழிபாட்டை எதிர்ப்பது, மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடாக இருந்தா அதை எப்படி நீங்கள் வரவேற்பீங்க? இந்த பிரச்சனையை, நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதை இவ்வளோ நேரம் என்னை பேச வைக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாரு. கோடி பிரச்சனை இருக்கு. இந்த விதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர நீ 2003 சின்சாண்டா நிறுவனத்துக்கு நீங்கள் எடுத்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை நெல் ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சரியா சேமித்து வச்சார். ஒரே நாளில் எடுத்து மன்மோகன் சிங் அமெரிக்காவினையும் சின்சாண்டா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தக்காளி விதை வச்சுருந்தீங்கன்னா எனக்கு தர முடியாது. நான் கத்தரி விதை வச்சுருந்தா எனக்கு தர முடியாது. தடை சட்டம். விதையை விற்ற ஒரு நாடு உருப்படுமா? சொல்லுங்க. நீ அதை பற்றி பேச மாட்டேங்கிற. நேற்று நீங்க கலந்துக்கிற ஒரு கூட்டம் விமர்சனத்துக்குள்ள இருக்கு. RSS உடைய கூட்டம், அதில்
அப்புறம் கலந்துக்கிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சொல்லுங்க தம்பி. ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்கள? அது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதியை பேசுனாங்க. பாரதியை நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு, தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன், அவ்வளோதானே. நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பற்றி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுகிறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில் பேசினேன். அப்போ உனக்கு இனிச்சதை ராஜ்நாத் சிங் உங்கள் அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டுகால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியாக இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசுனதற்கு ஒய்எம்சிஏ மைதானத்தில் போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குதில்ல, அதில் உங்கள் அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்கள் அமைச்சர் எங்கள் அண்ணன் உங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து? எங்கே போய் நிற்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய், அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும், என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்போ ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றிய ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணில் பாரதி. நீ போய் படி. அதில் உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்கிறான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதியை பாடாது என்னோண்டா தமிழை இருக்க முடியும்? எதுக்குடா தமிழை இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடையை, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பார்ப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பார்ப்போம். சரி வேணாம், அவனும் வேணாம், இன்னொரு தாத்தா இருக்கான் பாவலர் ஏறு பெருஞ்சி தரனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டால் வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்னை பேசுகிற? 1 மணி நேரம் பேசியிருக்கேன்ல, என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுகிறா. சரியான ஆண்மகன். என்ன பேசுனேன்னு எதிர்த்து பேசுகிறா, கருத்தை எழுதுற. பார்லிமெண்ட்ல பாரதியார் பெயர்கள் வடநாடுகளில் இல்லை, தமிழ் விடுதலை போராட்ட வீரர்கள் பெயர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சிவா பேசியிருக்காரு. எங்கள் அண்ணன் இப்போ தான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காப்புல. அதெல்லாம் நாங்கள் பேசி வழி இல்லாமல் அந்த தாக்கத்தை தவிர்க்க நீங்கள் பேசுகிறீங்க. எத்தனை காலமாக நாங்கள் பேசணும்? சரி, நீங்கள் மட்டும் இங்கே என்ன வச்சுருக்கீங்க? நான் கேட்குறேன், நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு விடுதலை போராட்ட வீரன், என் பாட்டேன் வஉசி, சொத்தம்பிட்டையும் விற்றான் நாட்டு விடுதலைக்கு. அதே சமகாலத்தில் சொத்தாக சேர்த்துக்கிட்டு இருந்தார் ஐயா ஈவேரா. இந்த ஈவேராவை எங்கே வச்சுருக்க? என் பாட்டனை எங்கே வச்சுருக்க? நீ வந்து ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா, கூப்பிட்டு கொடுக்குற. விடுதலை பாவலன் இந்த பெருநிலத்தில் அப்படி ஒரு பாவலம் கிடையாது என் பாட்டன் பாரதி. இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கை இழுத்து சொத்தம்பட்டை விற்று ஏழையான என் பாட்டன் வாவு சிதம்பரனார். இவங்களுக்கெல்லாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா? இவன்லாம் பாரத ரத்னான்னு அந்த ரத்னம் வாடாது சொல்லு. 4000 நாட்கள் ஜெயிலில் இருந்தான் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தேவர். அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? நாங்கள் கேட்டு கொடுக்குறோம், கேவலப்பட்டவங்களா நாங்கள் கேட்குறோம் கொடுன்ட்டு. நீங்கள் இது இல்லாமல் ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரத ரத்னா. தமிழக பாஜக வெற்றி பெறுவதற்கு திருமாவளவன் குற்றம் சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதாவுக்கு சதித்திட்டம் தீட்டி கொடுக்கறதே திமுக தான். இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இப்போ நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு இந்த பிரச்சனையே வந்திருக்காது, பேசியிருக்க போகிறதில்ல. புரியுதா? நீங்கள் பிரச்சனையை உருவாக்குனது யார்? பிரச்சனையானவுன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் மேலே பழியை போட்டு போயிட்டே. அது ஒரு பெண் பாவம். அது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பான், அது சாவான், கடைசியாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாற்றி விடுவீங்க. ஏன்னா அவனே ஊழல் போட்ட மாதிரி. அப்படிதானே நீங்கள் பேசுகிறீங்க? விரும்புது பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை எடுக்கும்போது திமுக வந்து உறுதியாகுது. எப்படி? கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 15 விழுக்காடு வாக்கு தனக்குன்னு உறுதி பண்ணுது. அந்த அடித்தளத்துக்கு அலையுது. ஒரு அடிப்படை தானே தம்பி, ஒரு அடிப்படை தானே.
இவர் கிறிஸ்தவர், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இஸ்லாம், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இந்து, எனக்கு பாதுகாப்பு பிஜேபின்னு நினைக்கிறப்பல. இதுதானே நீங்க காலங்காலமா உருவாக்கிட்டு இருக்க, அதுதானே உருவாக்கிட்டு இருக்க. நீ அந்த சூழலை பிஜேபி வந்துரும் வந்துரும்ன்ற, வராது அப்படின்னு சொல்ல முடியல. நான் இருக்கேன், வர விட மாட்டேன்னு சொல்லணும்ல. இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாயில் காவலனை போடுறிய, வாட்ச்மேனை எதுக்கு போடுறிய? திருடை வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? திருட வந்துடுவான், கதை பூட்டிக்குங்க, 2 தாப்பா போட்டுக்கிறங்க, உள்ள நல்லா இது பண்ணிக்கிறங்க, இது சொல்றதுக்கா வாட்ச்மேன் போடுற, காவலர் போடுற? நீங்க போய் நிம்மதியா தூங்கம்மா, திருட வரமாட்டான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் வாட்ச்மேன் போடுறீங்க, வாயில் காவலன் போடுறீங்க. திருடன் வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா, இல்லை வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா? கூட்ட திருவிழாக்கள்லாம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எச்சரிக்கிறாங்க, அது மாதிரி கூட சொல்லல. அப்படின்னா அவங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும், திராவிட. நாங்க திருடர்கள் ஜாக்கிரதை, என்னடா பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டு வாசல போடுற மாதிரி திமுக காரங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும், திருடர்கள் ஜாக்கிரதை. எச்சரிச்சு மக்களை காப்பாத்துறாங்கன்ற மாதிரி. எப்படி நாங்க திருட வரோம், செம்படுத்து உள்ளவங்கன்னு அவங்க தான் சொல்லிட்டு வரணும்.